துருக்கியில் ஏற்பட்ட நில அதிர்வில் யாரேனும் உயிர் பிழைத்துள்ளார்களா என இடிபாடுகளுக்கு இடையே வெறும் கைகளால் தோண்டி மீட்பு பணியில் ஈடுபடும் துயரம் ஏற்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவை உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 6000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு படையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து வசதி குறைவான பகுதிகளில் கட்டிட இடிபாடுகளை அகற்றி காயமடைந்தவர்களை மீட்க முடியாத நிலை காணப்படுகிறது. கடும் பனி மற்றும் மின்சாரம் துண்டிப்பால் குறிப்பிட்ட இடங்களுக்கு நவீன மீட்பு இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அங்கு உயிர் பிழைத்தவர்கள் கட்டிட இடிபாடுகளை கைகளால் தோண்டி உறவினர்கள் நண்பர்களை மீட்டு வருகின்றனர். நில அதிர்வு ஏற்பட்ட மைய பகுதிக்கு அருகே அமைந்துள்ள ஓஸ்மானியே நகரில் கனமழை காரணமாக தேடுதல் பணி தடைப்பட்டது. கடும் குளிர் மற்றும் மழைக்கு நடுவே அந்நகரில் மின் தடையும் ஏற்பட்டுள்ளது. உறையும் குளிருக்கு நடுவே சாலையில் முகாம் அமைத்து தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் மீண்டும் கட்டிடத்திற்குள் செல்லவே அஞ்சிக் கொண்டிருக்கின்றனர். மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டு கட்டிடம் இடியும் என்ற அச்சத்தில் அவர்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Everest Stabilizers for long life. Everest garam masala add. Yes sir.